நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, சுக்கிரன் தரும் பலன்களில் இரண்டாம் பாகத்தை இப்பொழுது பார்ப்போம். வேத ஜோதிடத்தின் செவ்வாய் ஆண் தன்மையும் சுக்கிரன் பெண் தன்மையும் உடைய கிரகங்கள். பரிபூரண ஆண் கிரகமான செவ்வாய் முழுமையான பெண் தன்மை கொண்ட சுக்கிரனுடன் இணைவதை சுக்கிரனை முழுக்க பலவீனப்படுத்தும். சுக்கிரனுடன் செவ்வாய் இணைந்த நிலையில் வரும் சுக்கிர தசை புக்திகளில் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணிற்கோ மாறுபாடான பலன்கள் நடக்கும். இதில் சுக்கிரன் வலுவாக இருந்து செவ்வாய் வலுக்குறைந்திருந்தால் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது. மாறாக சுக்கிரன் பலவீனமாகி செவ்வாயும் சூத்தூம்புறாமல் பாவவலு கூடியிருக்கும் நிலையில் சுக்கிர திசை வருமாயின் வாழ்க்கை துணைக்கு மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய செயல்களை இரு பாலாரும் செய்வர். இதுபோன்ற நிலைகளில் தன் நம்பிக்கை துரோகம், ஒழுக்கம் தவறுதல் போன்ற பலன்கள் சுக்கிரனின் பலம் மற்றும் பலவீனத்தை பொறுத்து கூடுதல் குறைவாக நடக்கும். அதற்காக ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணையப்பெற்றவர்கள் அனைவரும் ஒழுக்கம் தவறுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இதுபோன்ற நுணுக்கமான பலன்களுக்கு சுக்கிர செவ்வாய் இருவரின் சுப மற்றும் பாவ வலுக்கள் துல்லியமாக கணிக்கப்பட வேண்டியது மிக முக்கியம். இருவரும் சுபத்துவம் அடைந்திருக்கும் நிலைகளில் இந்த அமைப்பு பிருகு மங்கள யோகமாக மாறி ஜாதகருக்கு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட், குடியிருப்புகள் கட்டித்தரும் பில்டர், உணவுக்கூடங்கள் போன்ற தொழில்களில் பெரிய லாபங்களை தரும். சுக்கிரனால் பெறப்படும் சிறப்பான யோகங்களில் மாளவிய யோகம் மிகவும் முக்கியமானது. ஒருவருக்கு சுக்கிரன் லக்கண கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதால் வரும் யோகம் இது. லக்கணம் வலுவிழந்து ராசி வழிநடத்தும் நிலையில் சந்திரனுக்கு கேந்திரங்களிலும் இந்த யோகம் பலன் தரும். ஆனால் லக்கண கேந்திரமே முக்கியமானது. எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒருவருக்கு மாளவிய யோக அமைப்பில் சுக்கிரன் அமர்ந்து சரியான பருவத்தில் அவரது தசையும் வருமாயின் சுக்கிரனின் காரகத்துவங்கள் முழுமையாக கிடைக்கும். சுக்கிரனின் தசையோ புக்தியோ நடக்கும் பொழுதே திருமணம், வீடு, வாகனம் போன்ற அடிப்படை தேவைகளை சுக்கிரன் நிறைவேற்றி தருவார். மேலும் சுக்கிரனின் செயல்பாடுகளான கலைத்துறை, உணவு விடுதிகள், டெக்ஸ்டைல்ஸ், ஆடம்பர பொருட்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகரை ஈடுபடுத்தி லாபம் தருவார். தனித்தனியாக சுக்கிரன் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் என்ன பலன்களை தருவார் என்று பார்ப்போமேயானால், மேச லக்கணத்தவருக்கு குடும்பம் மற்றும் களத்திர வீடுகள் எனப்படும் 2 ஏழுக்குடையவரான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி மற்றும் மூலத்திரியோடு பலம் பெறுவதன் மூலம் இந்த யோகம் உண்டாகும். சுக்கிரன் ஒரு இயற்கை சுவர் என்பதால் சுபக்கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பதால் கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும் என்பதன் அடிப்படையில் இந்த இடத்தில் சுக்கிரன் தனித்திருப்பது சிறப்பு அல்ல. யோகத்தை விட இந்த இடத்தில் தோஷமே முன்னிருக்கும் என்பதால் மேச லக்கணத்திற்கு சுக்கிரன் 7இல் தனித்து அமைவது சரியான அமைப்பு ஆகாது. மேலும் சுக்கிரன் 7இல் இருப்பதனால் உண்டாகும் களத்திர தோஷ நிலையும் கூடுதலாக இணையும். எனவே மேசத்திற்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் தனித்திருப்பதை விட வேறு கிரகங்களுடன் இணைந்திருப்பது கேந்திராதிபத்திய தோஷத்தை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் 7இல் இருக்கும் சுக்கிரன் லக்கணத்தை பார்ப்பார் என்பதால் ஒரு சுபக்கிரகம் லக்கணத்தை பார்ப்பது சிறப்பான நிலை என்பதன் அடிப்படையில் ஜாதகர் நல்ல குணங்களுடன் இருப்பார். கலா ரசிகனாகவும் பெண் சுகத்தில் விருப்பம் உள்ளவராகவும் இருப்பார். சுக்கிர தசையில் பெண்கள் மூலமான அமைப்புகளில் நன்மைகளை பெறுவார். ரிஷபத்திற்கு சுக்கிரன் லக்னாதிபதியாகி லக்கணத்தில் ஆட்சி பெற்று மாளவிய யோகத்தை தருவார். இந்த அமைப்பு ரிஷப லக்கணத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு நிலையாகும். இங்கிருக்கும் சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் யோகம் கூடுதலான சிறப்பை அளிக்கும். கிருத்திகை 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் நவம்சத்தில் உச்சம் பெறுவார் என்பதால்
இந்த அமைப்பில் பிறந்த ரிஷபலக்கணக்காரர்கள் சுக்கிர தசையில் மிகுந்த நன்மைகளை அடைவார்கள். 30 வயதுக்கு மேல் இவர்களுக்கு சுக்கிர திசை நடப்பில் வருமாயின் நல்ல வீடு, உயர்தர வாகனம், புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை, கலைத்துறை, பெண்களால் லாபம் அதிகமான, பெண்கள் வேலை செய்யும் நிறுவனங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் விற்கும் கடை, ஹோட்டல் போன்றவற்றில் ஜாதகரை ஈடுபடுத்தி லாபங்களை தருவார். மிதுன லக்கணத்திற்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உச்சமாகி அவரது தசையில் சிறந்த யோகங்களை தருவார். இங்கிருந்து தசை நடத்தும் சுக்கிரனால் ஜாதகருக்கு இளமையிலேயே அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். ரிஷபத்திற்கு சொன்னதைப் போலவே கலைத்துறை ஈடுபாடு, ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ் போன்றவற்றில் ஜாதகரை ஈடுபடுத்தி லாப அமைப்புகளை செய்வார். மிதுனத்தவர்களுக்கு இங்கிருக்கும் சுக்கிரனால் நல்ல அழகிய வாழ்க்கை துணை, அருமையான வீடு, சொகுசு வாகனம் ஆகியவை சுக்கிர தசையிலோ சுக்கிரனின் வீடுகளில் இருக்கும் கிரகங்களின் தசைகளிலோ கிடைக்கும். சுக்கிரன் வேறு வழிகளில் பலவீனம் அடையாமலோ பாவர் சம்பந்தம் ஏற்படாமலோ இருக்க வேண்டியது மிக முக்கியம். கடக லக்கணத்திற்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சியும் மூலத்திரைகோணமும் பெற்று யோகம் செய்வார். இங்கிருக்கும் சுக்கிரன் திக்பலமும் பெறுவார் என்பதால் இது ஒரு கூடுதலான நன்மைகளை ஜாதகருக்கு தரும் என்றாலும் சுக்கிரன் இந்த இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆட்படுவார் என்பதால் என்னதான் யோகம் செய்தாலும் சில நெருடல்களும் இருக்கும். மேலும் கடக சிம்ம லக்கணங்களுக்கு நல்ல நிலைகளில் இருந்தாலும் சுக்கிரன் மனப்பூர்வமான நன்மைகளை செய்வது இல்லை. சுக்கிரன் இவ்விரண்டு லக்கணங்களின் அதிபதிகளான சூரிய சந்திரர்களை தனது பகைவர்களாக கருதுவதும், கடகத்திற்கு 4வது கேந்திரத்திலும் சிம்மத்திற்கு 10வது கேந்திரத்திலும் வலுப்பெற்று கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுவதுமே இதன் காரணம். கடகத்திற்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் தனது கேந்திர வீட்டிற்கு 8ஆம் இடமான 11ஆம் வீட்டில் லக்கண யோக கிரகங்களுடன் அமர்வது நன்மைகளை தரும். அதேபோல சிம்மத்திற்கு 10ஆம் இடத்தில் தனித்து ஆட்சி பெற்று மாணவி யோகத்தை செய்வதை விட 10இல் லக்கண யோகருடன் இணைவதை அல்லது பாவப்படி 10ஆம் இடத்திற்கு 6, 8ஆம் வீடுகளில் மறைவதை நல்லது. அதாவது 10ற்கு 6ஆம் இடமான 3இல் ஆட்சி பெறுவதை அல்லது ஒரு சுபக்கிரகத்திற்கு வலிமை திரிகோண பாவமான 5ஆம் இடத்தில் 10ற்கு 8இல் அமர்வதை அவரது காரகத்துவங்களில் ஜாதகருக்கு நன்மைகளை தரும். கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் ஒரு சுபக்கிரகம் கேந்திர வீட்டிற்கு 6, 8, 12ஆம் வீடுகளில் மறைந்து நட்பு, ஆட்சி, உச்சம், திரிகோண சுபத்துவம் போன்ற வலிமைகளை பெறுமாயின் அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த அமைப்பு எந்த ஒரு கிரகத்திற்கும் வேறு சில நிலைகளிலும் பொருந்தும். பலன் அறியும் போது இந்த பாவத்பாவ விதியை பொறுத்து பார்த்தால் துல்லிய பலன் காண முடியும். உதாரணமாக கடக லக்கணத்திற்கு குரு 9க்குடைய பாக்கியாதிபதி என்றாலும் அவரின் மூலத்திரிகோண வீடு தனுசு என்பதால் அவர் 6க்குடைய பாவி எனும் நிலையில்தான் செயல்படுவார். 9ஐ தவிர்த்து 6ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளும் நிலையில் அல்லது 6ஆம் வீட்டில் அமரவோ பார்க்கவோ செய்யும் நிலையில் கெடுபலங்களை அதிகம் செய்வார். ஆனால் பாவத்பாவ அமைப்பின்படி அவர் 6ஆம் இடத்துக்கு 6, 8, 12இல் மறைந்திருக்கும் நிலையில் கெடுதல்களை செய்ய மாட்டார். அதாவது இயற்கை சுபக்கிரகமான குருவுக்கு வலிமை தரும் திரிகோண சாரமான 5ஆம் இடமான விருச்சிகத்தில் தனது 6ஆம் இடத்திற்கு 12 எனும் நிலையிலும் 6க்கு 8ஆம் இடமான லக்கணத்தில் உச்சம் பெறும் நிலையிலும் தனது 6ஆம் பாவ கெடுதலை குரு குறைத்து கொள்வார். இந்த இரு நிலைகளிலும் அவர் 9ஆம் வீட்டை பார்ப்பார். எனவே பாக்கியஸ்தானத்தின் பலன்களே ஓங்கி நிற்கும். அதே நேரத்தில் 6க்கு 6இல் மறைந்து 11இல் இருக்கும் நிலையில் பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளாவிட்டாலும் தனது 6ஆம் பாவ கெடுதல்களை செய்ய மாட்டார். இதுபோன்ற அமைப்பில் ஜாதகர் கடனற்ற நோயற்ற வாழ்வு வாழ்வார். சுக்கிரனுக்கு மட்டும் 12ஆம் இடத்தில் மறைவு தோஷம் இல்லை. ஏன்? ஒரு ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் 3, 6, 8, 12ஆம் இடங்களில் அனைத்து கிரகங்களும் மறைவு பெற்று வலிமை இலக்கையில்
சுக்கிரன் 3-8 மட்டுமே மறைவு நிலை பெற்று வலு குறைவார். 6-12 இருக்கும் சுக்கிரன் மறைவு வருவதில்லை. மேலும் இவ்விடங்களில் அவள் வலு குறைவதும் இல்லை. 12 இருக்கும் சுக்கிரனுக்கு மறைவு தோஷம் இல்லை என்பதோடு அந்த இடத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு அதிகமான வலுவும் சுகத்துவமும் உண்டு. குறிப்பாக துலாம் லக்கணத்திற்கு அவர் லக்னாதிபதியாகி 12 அமர்ந்து நீசம் பெற்று வலுவிலக்கும் நிலையிலும் கூட அவர் தனது காரத்துவங்களை செய்வார். துலாமிற்கு சுக்கிரன் நீசபங்கம் அடையாத நிலையில் கூட சுக்கிரதசையில் பெரிய கெடுதல்கள் நடப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் நீச சுக்கிரதசையில் ஜாதகருக்கு தன்னுடைய செயல்பாட்டு நன்மைகளான நல்ல வீடு, அருமையான வாகனம், அழகான மனைவி, பெண்களால் நன்மை, ஹோட்டல், துணிக்கடை போன்றவற்றில் லாபம் ஆகியவற்றை குறைவின்றி செய்வார். சுக்கிரனுக்கு மட்டும் 12ஆம் இடம் நல்ல இடம் என்பதற்கு காரணம் என்னவெனில், கால புருஷனாக உருவப்படுத்தப்படும் நமது ராசி சக்கரத்தின் படுக்கரை ஸ்தானமான 12ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவதுதான். அதுபோல தன்னுடைய லக்கணமாகிய துலாமிற்கு 6இல் அவர் உச்சம் பெறுவதும் குறிப்பிடத்தக்கது. 9 கிரகங்களிலும் சில வித்தியாச நிலையை கொண்டவர் சுக்கிரன். ஏற்கனவே சுக்கிரனின் ஆரம்பகால பதிவுகளில் சுக்கிரன் மட்டுமே அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவார் என்பதையும் அது ஏன் என்பதையும் விளக்கியிருக்கின்றோம். அதை போலவே தனது நெருங்கிய நண்பரின் வீட்டில் நீசம் எனும் வலுக்குறவை அடைந்து ஜென்ம விரோதியின் வீட்டில் உச்சமெனும் அதிக வலுவை அடையும் ஒரே கிரகமும் சுக்கிரன்தான். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.